உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. எதுக்கு நான் இந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுத்து காட்டேன்னா, பூமிக்கு அடியில் உலகத்தில் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த அதிசயம், இந்த ஆச்சரியம் எல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ரொம்ப தூரம் பயணித்து இந்த மாதிரி இடங்களுக்கு நான் வரேன். பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு குகைங்க இது. சின்ன சின்ன பாம்புகள் இருக்கும், வழி சுத்தமாக இல்லை. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். சுயம்பு ஒரு சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு. சுயம்பா தோன்றிய ஒரு நாகத்தோடைய கல் அந்த பக்கத்துலேருந்து அடிச்சுட்டு வந்திருக்கு. ஃபுல்லாக வௌவால்கள், பயங்கரமாக சவுண்டு, ஏகப்பட்ட வௌவாலுங்க. இது மனித எலும்புகளா என்னன்னு தெரியல. சிறுத்தை புலிகள் நடமாடக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த பகுதி. அருமையாக இருக்குது இந்த இடம். உள்ளேருந்து காற்று வருதுங்க. புதையலுக்காக எவ்வளோ தோண்டி வச்சுருக்காங்க பாருங்கள். வௌவால்கள், ஏகப்பட்ட வௌவாலுங்க. எப்படியும் லட்சக்கணக்கான வௌவால் இருக்கும் மேலே. எங்கே தான் இவ்வளோ வௌவால் இருக்குது? இது வரைக்கும் பார்த்ததை விட வௌவால்கள் இந்த பகுதியில் தான் அதிகமாக இருக்குது. ஒருவேளை சித்தர்கள் தவம் புரிஞ்சிருந்தாலும் தவம் புரிஞ்சிருக்கலாம் குகைக்குள்ளே. இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. இன்ட்ரோவை விட பல மடங்கு தரமாக இருக்கும். காணொலியை முழுசாக பாருங்கள். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர். நான் CJ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆந்திர பிரதேசத்தில் நந்தியால் எனக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இருக்கோம். நமக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் யாகண்டி கோவில். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்க்க இந்த கோவிலோடைய காணொலி நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். இந்த மலைத்தொடர்களை அப்படியே நம்ம அந்த பக்கம் பார்க்கலாம். இங்கே தான் ஆதி மனிதர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளே வாழ்ந்துருக்காங்க. அந்த குகைக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட யார் வராங்கன்னா, போன காணொலிகளை பார்த்துருப்பீங்க. திருமலேஷ் நம்மளுடைய நண்பர். இவர் ஒரு யூடியூபருங்க. இவருடைய யூடியூப் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இது போன்ற மிஸ்ட்ரியான நிறைய குகைகள் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அடுத்து நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னா, மணி நம்மளோட கேமராமேன். போன வாட்டி குகைக்குள்ளே போனப்போ கேமராவை தூக்கி போட்டுட்டு ஓடி போயிட்டான். வௌவால்கள் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த குகைகளில். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காணொலியை முழுசாக பாருங்கள். இந்த பகுதியில் ரொம்பவும் முக்கியமான, ரொம்ப அழகான மிகப்பெரிய ஒரு கோவில், ஒரு சிவன் கோவில் தான் இந்த யாகண்டி சிவன் கோவில். உமா மகேஸ்வரர் ஆலயம். இந்த கோவிலை சுற்றிலுமே நிறைய குகைகள் இருக்குது. அதில் பிரதானமான 3 குகைகள் இருக்குது. அந்த யாகண்டி கோவிலுடைய காணொலி நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு காணொலி. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய இந்த பாதைகளை நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவும் நிறைய ஏர்பின் பெண்டி இருக்கும். இந்த பாதையில் வர்றதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வண்டி இங்கே விட்டுட்டு நம்ம இங்கேருந்து இந்த காட்டுக்குள்ளே நம்ம பயணிக்கணும். ரொம்பவும் அடர்ந்த ஒரு வனப்பகுதி, ரொம்பவும் ஆபத்தான ஒரு குகை இது. பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்கலாம், சுற்றிலுமே மலைகள் தாங்க. இதெல்லாமே எர்ரமல்லா ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. எர்ரமல்லா அடிவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சிகப்பு நிற பாறைகள் இருக்கக்கூடிய மலைப்பகுதி. அந்த பக்கம் நம்ம ஸ்ரீசைலம் பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லமலை ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அது கருநிற பாறைகளை கொண்ட வனப்பகுதி. இதுவும் அடர்ந்த வனப்பகுதி அங்கங்கே இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலைகளை சேர்ந்தவை இவை. இந்த மலைகளை தான் ஏகப்பட்ட குகைகள் இருக்குது. இந்த இடத்துல ஆதி காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு குகைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். போகலாம் வாங்க. சொன்னா இல்லைங்களா, சிகப்பு நிற பாறைகள். அதனால தான் இது எர்ரமலா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய கற்குன்றுகள் பாருங்கள். ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இங்கேருந்து நம்ம இப்படி இறங்கி போகணும் கீழே. இங்கேருந்து நம்ம கீழே இறங்கி போகணும். போனோன்னா அந்த பெரிய அந்த பாறை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அடியில் தான் அந்த ஒரு குகையை அமைஞ்சிருக்கு. அது வரைக்கும் போகிறது கொஞ்சம் நமக்கு சவாலாக தான் இருக்கும். போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மலைகளில் நம்ம பயணிக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கற்கள் தான் இருக்குது. ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக நம்ம இறங்கணும். கீழே விழுந்தோன்னா ரொம்ப கூர்மையான கற்கள் இது. வழிகளை நீங்கள் பார்க்கலாம். சுத்தமாக வழி கிடையாது. எவ்வளோ பெரிய முள் பாருங்கள். இது போன்ற முள் புதர்கள் உள்ள நுழைஞ்சி தான் நம்ம பயணிக்கணும். கீழே இறங்குற வரைக்கும் நமக்கு பாதைகள் இப்படி தான் இருக்குது. சுத்தமாக பாதைகள் இல்லை, ஃபுல்லாக முள் தான். பாதைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய சாகசங்கள் செஞ்சால் தான் அந்த குகைக்கிட்ட நம்ம போக முடியுது. நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த பாறையோட பிளவில் தான் இயற்கையே உருவான அந்த பிளவுக்குள்ளே, அந்த குகைக்குள்ளே ஆதி காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்க. இன்னும் நம்ம அங்கே போகணும். அந்த பிளவு இருக்கு இல்லைங்களா, அங்கே இருக்குங்க குகை. இந்த மலை முழுவதும் பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. வழி சுத்தமாக இல்லை. இப்படி இப்படியே போகிற மாதிரி இருக்குது.
வெயில் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நமக்கு நல்ல வெயில். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அந்த பாறையில் நிறைய தேன் கூண்டுகள் வந்து கட்டியிருக்கு. அந்த பிளவுக்கு இடையில தான் அந்த குகை இருக்குது. வழி வந்து உண்மையிலே ரொம்ப மோசமாக இருக்குது. மேலே எல்லாமே முள் தான். இங்கே இருக்கக்கூடிய இந்த மரங்களை நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு கொடிங்க, இது கொடி வித்தியாசமாக இருக்குது. இந்த மரம் வந்து ரொம்ப உறுதியான மரமாக இது. நம்ம கூட வந்த நண்பர் சொன்னார், ரொம்ப உறுதியாக இருக்குமா, பார்க்க வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து நமக்கு செங்குத்து அந்த பாதைகள் வந்து கீழே இறங்குது. எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். பாதைகள் நமக்கு செங்குத்தாக இறங்குது. இது வந்து கால்நடைகள் ஓட்டிகிட்டு போகிறாங்களா அந்த பாதையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குகை பகுதியில் நிறைய பேர் வந்து புதையல் இருக்குன்னு சொல்லி தோண்டி பார்க்குறாங்களாம். அவ்வளோதான், நம்ம குகை பகுதிக்கு கிட்ட வந்துட்டோம். நம்ம இது வந்து நீரோடை போகக்கூடிய ஒரு தடங்க. இந்த இடம் வந்து நம்ம பார்க்கலாம், மழை காலத்தில் மிகப்பெரிய காற்றாற்று வெள்ளம் வரும் போல் இருக்குது. லொக்கேஷன் பாருங்கள், பெரிய பெரிய கற்கள் வந்து அப்படியே அடிச்சுட்டு வந்திருக்கு. அருமையாக இருக்குது. அப்படியே இப்படி பாருங்கள் மேலே எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே இந்த இடம் அற்புதமாக இருக்குங்க. குகைக்கு கிட்ட வந்துட்டோம். நம்ம ரொம்ப சில்லுன்னு இருக்குது இந்த இடம். முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. புறாக்கள் அப்படி பறக்குதுங்க குகைக்குள்ளே இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த பிரம்மாண்ட குகையை, அவ்வளோ கூலிங்காக இருக்குது. உள்ள புறாக்கள் உள்ளே இருந்து நிறைய வந்துட்டு இருக்குது. முக்கியமாக உள்ள வௌவால்கள் இருக்குது, ஏகப்பட்ட வௌவால் கத்திட்டு இருக்குது. மணி இந்த வாட்டி கேமரா எங்கே தூக்கி போட்டு ஓட போகிறேன்னு தெரியல. இந்த வாட்டியான தெளிவாக ஏறா. இந்த குகைக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம், அங்கே தெரியுங்களா மலை தேனுங்க, பெரிய ஒரு தேன் கூண்டு. அது கிளம்பிச்சேன்னா நமக்கு அதை முடிஞ்சது. குகைக்குள்ளே நம்ம போக போகிறோங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு குகை. மேலே நீங்கள் பார்க்கலாம், பெரிய ஒரு பாறை, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில் மாதிரி, கோட்டையோடைய ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. ரொம்ப தூரத்துக்கு இந்த குகை போகுது. உள்ள வௌவால்கள் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட வௌவால்களோட சத்தம் நம்ம கேட்க முடியுது. உள்ள ஸ்மெல் அதிகமாக வந்துட்டு இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப தூரத்துக்கு போதுங்களா குகை. ஃபுல்லாக பாருங்கள், கண்டினியூ பாருங்கள். ஏன்னா தமிழில் இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோவும் இருக்காது. வேறு யாரும் இதை எடுத்து போடவும் வாய்ப்பு இல்லை. ఎంత దూరం పోతుంది ఎంత దూరం పోతుంది హాఫ్ కిలోమీటర్ అర కిలోమీటర్ உள்ள போகுதுங்களா இந்த குகைக்குள்ள. இந்த குகைக்கு உள்ள வர இந்த பக்கம் ஒரு வழி இருக்குங்க. நம்ம போகும்போது இந்த பக்கம் எக்ஸிட் ஆகலாம். இப்படி உள்ள பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு குகைங்க இது. இங்கே புறாக்கள் நிறைய இருக்குங்க, காட்டு புறாக்கள். அதோடைய முட்டை ஓடுகள் இருக்குது பாருங்கள். இந்த முட்டைக்காக குகை பகுதிக்குள்ளே பாம்புகள் நிறைய வருது. இங்கே நம்ம பார்க்கலாம், வௌவால் ஒன்று கீழே வந்து இறந்து போயிருக்கு. குகையை பார்க்கலாம் நீங்கள். இதான் என்ட்ரன்ஸு. மிகப்பெரிய ஒரு கோட்டை நுழைவாயில் மாதிரி இருக்குங்க. ரொம்ப பெரிய ஒரு குகை. உள்ளே போனான்னா ரொம்ப தூரத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. போகிற வழியில் நம்ம பார்க்கலாம், சின்ன சின்ன குகை போன்ற வழிகள் இருக்குது. வௌவால்களுடைய சத்தம் இது வரைக்கும் கேட்குது. இந்த பக்கம் பாருங்கள், இங்கே யாரோ ஏதோ சமைச்சிருக்காங்க. பார்க்கலாம் நீங்கள், ஃபுல்லாக வௌவால்களோட எச்சம் தான். இந்த பக்கம் பார்க்கலாம் நீங்கள், ஃபுல்லாக அப்படியே செறிஞ்சிருக்கு, உள்ள வரைக்கும் போகுது. அதே போல் இப்படி ஒரு வழி போகுதுங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு வழி போகுது பாருங்கள். இதில் பாருங்கள், மிகப்பெரிய ஒரு கல் வந்து அந்த பக்கத்துலேருந்து அடிச்சுட்டு வந்திருக்கு. அந்த காலத்தில் இந்த வெள்ளத்தில் கிள்ளத்தில் அடிச்சுட்டு வந்திருக்கலாம். மேலேருந்து விழலை, நான் மேலே சதுரமாக தான் இருக்குது. இந்த வழியை ஃபஸ்ட்டு போகலாம். பெரிய பாறை வந்து அந்த பக்கத்துலேருந்து வந்து அப்படியே லாக் ஆகிருக்கு. நமக்கு பெரிய அமானுஷமாக இருக்குங்க. திரைப்படத்தில் வருமே, திரைப்படத்தில் கூட செட்டு போட்ட கூட இந்த அளவுக்கு காட்ட முடியாது. உள்ள வௌவால்கள் பயங்கரமாக சவுண்டு. இங்கே பாருங்கள், வௌவால் பாருங்கள்,
பாருங்கள் இங்கே ஒரு வௌவால் இருக்குது பாருங்கள், கீழே விழுந்திருக்கு வௌவால். இங்கே தான் அதிக அளவில் வௌவால்கள் இருக்குது. கேமரா கூட இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், மேலே ஒரு கேப் இருக்குங்களா, அங்கேருந்து நமக்கு வெளிச்சம் வருது. இந்த பாறைகள் பாருங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். வௌவால்கள் ஏகப்பட்ட வௌவாலுங்க அப்படியே சுற்றிட்டு இருக்குது. இந்த குகை முழுவதுமே வௌவால் தான். அடுத்து நாம் அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, போகலாம். எங்கே பார்த்தாலும் வௌவால்களுடைய எச்சம். இந்த பக்கம் பார்த்தீங்களா, இது ஒரு வழி. இப்போது இங்கே ஒரு வழி இருக்குது, பார்க்கலாம். இதுக்குள்ளே வௌவால்கள் நிறையா இருக்குது. அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்துக்கு பாருங்கள், அப்படியே ஒரு வழி இருக்குது. குகை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இது தெரியுங்களா, உள்ள வௌவால்கள் நிறைய இருக்குது. இந்த பிளவு முழுவதுமே வௌவால்கள் தான், ஏகப்பட்ட வௌவாலுங்க. எல்லாம் கத்தலை, இப்போது எல்லாம் மறைஞ்சிக்கிட்டே சைலண்ட் ஆகிடுச்சு. இந்த பாதை எது வரைக்கும் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாறையோடைய அமைப்பு பாருங்கள், நல்லா. இது வந்து தண்ணி வந்திருக்கு ஒரு காலகட்டத்தில், பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நீரோடைகள் பயணித்த பாதை இது. நம்ம அதான் சொல்லுவேன், இந்த பெலூன் கேவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்தியாவில் மிகப்பெரிய 2வது குகை. அது 4 கிலோமீட்டர் அளவுக்கு தூரமாக இருக்கும். அதில் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீர் பூமிக்கு அடியில் நீர் ஓடிய தடங்கள் தான் இந்த குகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா குகைகளும் அதுதான். இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்கும். இந்த பாறை பிளவுகளில் தான் நமக்கு சின்ன சின்ன பாம்புகள் இருக்கும், வௌவால்கள். வௌவால்கள் நேராக வந்து மூஞ்சில் இடிக்குது. ஒன்று இங்கே வந்து இடிச்சிட்டு போச்சு. இந்த சின்ன சின்ன பிளவுகளை தான் சின்ன சின்ன பாம்புகள் இருக்கும். அதனால் நம்ம எங்கேயும் டக்குன்னு கை வைக்கக்கூடாது. வித்தியாசமாக இருக்குது இந்த இடமே. இதுக்கு முன்னே நம்ம போன குகை ஒரு மாதிரியாக இருக்குது, இது ரொம்ப ட்ரையாக இருக்குது. இது இப்படி ஒரு வழி போகுது. இது இங்கே முடியுது. இது கேமரா கூட இது வந்து இங்கே முடியுது, எண்ட் ஆகுது. இங்கே பார்க்கலாம் நாம எலும்புகள் பாருங்கள். இது மனித எலும்புகளா என்னன்னு தெரியல, விலங்குகளுடைய எலும்பான்னு தெரியல. அதாவது இந்த குகைக்குள்ளே சிறுத்தை புலிகள் நடமாடக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி. சிறுத்தைகள் கூட ஏதாச்சும் விலங்குகளை எடுத்துகிட்டு வந்து இந்த பகுதியில் வந்து வேட்டையாடியே இருக்கலாம். அதே மாதிரி இங்கே விளக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே நிறைய புதையல் வேட்டை நடந்திருக்கு. வழிபாடும் பண்ணிவிட்டு புதையலுக்காக பள்ளம் வெட்டுவாங்க. அவங்க ஏதாச்சும் காவு கூட கொடுத்துருக்கலாம். அமானுஷம் இருக்குது குகைகளுக்குள்ளே. இங்கே பாருங்கள், இது சின்ன சின்ன குகைகள் தான். இங்கே ஏதோ தோண்டி வச்சிருக்கு. இங்கேருந்து பாருங்கள் நிறைய இடத்துக்கு பிரியுது இந்த குகைகள். இப்படி ஒரு வழி போகுது. இப்படியே வந்தீங்கன்னா இப்படி பாருங்கள், இங்கே ஒரு வழி போகுது. இது இதோட முடியுது, வேறு எங்கேயும் போகிறதில்ல. இந்த பக்கம் பாருங்கள், லாப்லேருந்து இதுக்குள்ளே ஏதோ தோண்டி வச்சுருக்குங்க. இந்த வழியில் போய் பார்க்கலாம் உள்ளே போகுதான்னு சொல்லி. அருமையாக இருக்குது இந்த இடம், காட்டுறேன் கொடுங்க. இது இதோட எண்டு, வேற எங்கேயும் போகலை. போசா இந்த பக்கம் சின்ன சின்ன வழியாக இருக்குது. எல்லாம் பாருங்கள், மண் ஏதாச்சும் காட்டு பண்ணி தோண்டி இருக்கலாம். கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். இந்த பாறை இடுக்கில் ஷார்ப்பாக இருக்குது. இது வந்து இங்கே எண்டடிச்சு, அதாவது வடிஞ்சு மேற்பாறைகள் வந்து கீழே விழுந்திருக்கு. இந்த பக்கம் ஒரு வழி போகுது. எதுக்கு இந்த மாதிரி இடங்களெல்லாம் நம்ம குறிப்பாக தேடி காட்டுறோன்னா, பூமிக்கடியில் இப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். பூமியில் என்னென்ன மாதிரியான நிலப்பரப்பு இருக்குது, என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குது இயற்கை அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான். இதுக்கு மேலே வழி இல்லை, ரிட்டர்ன் போகலாம். மற்ற கோயில்கள் போல இல்லை, இது ட்ரையாக இருக்குது.
அது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா ஈரம் இல்லை. இந்த இடம் பாருங்கள், கீழே மொத்தமே வௌவாலோடைய எச்சம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு வௌவால் இருக்கும். மேலே பார்த்தீங்களா டிசைன் மாதிரி இருக்குது, தண்ணி ஊற்று வந்து அந்த மாதிரி இருக்குது. மேலேருந்து கற்கள் அப்படியே சரிஞ்சிருக்கு இந்த பகுதியில். இதுக்கு மேலே நம்ம ஏறி பார்ப்போம். டாச் அண்ட் இடம் இது மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு கேப் இருக்குது, அது வரைக்கும் போய் பார்க்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக வௌவால் தான். மேலே இருக்கக்கூடிய மேற்கூரை இடிஞ்சு இந்த சரிஞ்சு இருக்கணும் இந்த கற்கள் எல்லாம். உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. எதுக்கு நான் இந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுத்து காட்டேன்னா, பூமிக்கு அடியில் உலகத்தில் இப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த அதிசயம், இந்த ஆச்சரியம் எல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ரொம்ப தூரம் பயணித்து இந்த மாதிரி இடங்களுக்கு நான் வரேன். உள்ளேருந்து காற்று வருதுங்க. அந்த பக்கம் இது ஓப்பன் இருக்கும் போல இருக்குது. வா இந்த இடம் பாருங்க, தெரியுதுங்களா? மேலே பாருங்கள், மேலேருந்து வெளிச்சம் வருது. வௌவால்கள் பாருங்கள், இந்த சத்தம் கொஞ்சம் நேரம் கேளுங்களேன். பெரிய பெரிய வௌவால்கள். இடம் பாருங்கள், இப்படி எங்கே போகுது உள்ள பாருங்கள். மேலே பாருங்கள், என் கேமராவில் தெரியுதா இல்லைன்னு தெரியல, ஏகப்பட்ட வௌவால். நம்ம வந்த வழி இதுதான், இதுக்குள்ளே இருந்தால் நாம் வந்தோம். இங்கே பாருங்கள், புதையலுக்காக எவ்வளோ தோண்டி வச்சுருக்காங்க பாருங்கள். மரக்கட்டைகளை கொண்டு வந்திருக்காங்க. மேலே ஏற இறங்க இது இதோடு முடியுது அந்த எண்டு. இதெல்லாம் புதையலுக்காக வெட்டப்பட்ட குழிகள். இந்த கற்கள்லேயே இவ்வளோ பெரிய குழிகள் வந்து வெட்டியிருக்காங்க. அது எல்லாமே புதையலுக்காக வெட்டப்பட்டவை தான். தெரியுதுங்களா? பாருங்கள், அந்த பக்கமும் இருக்குது. இந்த கற்களை எடுத்துகிட்டு எப்படி தோண்டினாங்க தெரியல. இங்கே இருக்குது பாருங்கள், இதான் நான் சொன்னது, இந்த குகைக்குள்ளே புதையல் வேட்டை நடந்திருக்கு. எல்லாமே அதுதான். தெரியுங்களா? இது கற்களுக்கிடையே எப்படி வெட்டியிருக்காங்க பாருங்கள். மேலே இவ்வளோ வௌவால்கள் இருக்குது. மேலேருந்து வௌவால்களோட எச்சம் வேறு அதிக அளவில் விழுந்துட்டு இருக்குது. நமக்கு இதுதான் எண்டு, இதுதான் எண்டு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. வௌவால்கள் ஏகப்பட்ட வௌவாலுங்க. எப்படியும் லட்சக்கணக்கான வௌவால் இருக்கும் மேலே. ஃபுல்லாக மேலேருந்து அதோட எச்சங்கள்லாம் விழுந்துட்டு இருக்குது. நம்ம போகலாம். இங்கே தான் இவ்வளோ வௌவால் இருக்குங்க. இது வரைக்கும் பார்த்ததை விட வௌவால்கள் இந்த பகுதியில் தான் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து நம்ம இறங்கி போகலாம். இன்னும் ஒரு சில வழிகள் இருக்குது. இன்னும் என்னென்ன இருக்குது இந்த குகையிலன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வரும்போது இந்த பக்கமாக வந்தோன்னா இங்கே ஒரு குகை இருக்குது. மேலே ஃபுல்லாக வௌவால் தான். இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே ஓடிட்டு இருக்கு, எலி மாதிரி ஓடிட்டு இருக்கு பாறைகளுக்கு மேலே. இங்கே பார்க்கலாம், நம்ம மேலே தெரியுதுங்களா? இப்படி கேப்பாக இருக்குது பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது இந்த குகை. இதுக்குள்ளேயும் வந்து தோண்டி பார்த்துருக்காங்க புதையல் இருக்குமான்னு சொல்லி. இங்கே கற்களை கொண்டு வந்து அடிக்கிருக்கானுங்க, எதுக்குன்னு தெரியல. வௌவால் வருது பாருங்க. இங்கே கூட நோண்டி பார்த்துருக்காங்க. இந்த குகை வந்து இதோட முடியுது. நம்ம அப்படியே போகலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம், சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் இருக்குது. பார்க்கலாம் போங்க. இப்படி தான் நம்ம மேலே போயிட்டு வந்தோம். அந்த பக்கம் ஒரு கோயிலுக்குள்ளே போனோம். இது உள்ளேருந்து நம்ம வந்த வழி. நம்ம ஏற்கனவே வந்து இந்த 2 வழியிலும் நம்ம போய் வந்தாச்சு. இது வந்து நமக்கு என்ட்ரன்ஸ், உள்ளே வர மெயின் என்ட்ரன்ஸ், பெரிய ஒரு வாசலை கொண்டது. அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு வழி இருக்குல்ல, சின்ன வழி, அந்த வழியில் போனாலும் நம்ம வெளியில் போகலாம். அந்த வழியில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன குகைகள் இந்த குகைக்குள்ளே நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. நம்ம காட்டிகிட்டே இருக்கிறது முக்கியமாக பெருசாக இருக்கக்கூடிய இடங்களை நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், என்ன சொல்லுவாங்களே, சித்தர்கள் வந்து
இந்த பகுதியில் வந்து தவம் செய்கிறாங்கன்னு சொல்லி குகைகளில் சொல்லுவாங்களா. இந்த ருத்ராட்சி மாலை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை சித்தர்கள் தவம் புரிஞ்சிருந்தாலும் தவம் புரிஞ்சிருக்கலாம் குகைக்குள்ளே. ஆனால் இந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆதி காலத்தில் ஆதி மனிதர்கள் அவங்க வந்து இந்த குகைக்குள்ள வந்து வாழ்ந்துருக்காங்க. கண்டிப்பாக வாழ்ந்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு குகை, பக்கத்தில் நீரோடை இருக்குது, மக்கள் வாழ தகுதியான ஒரு இடம். அவங்க வந்து இந்த பகுதியில் வாழும்போது சுற்றிலுமே தீப்பந்தங்களை ஏற்றி வச்சுருப்பாங்க. அதனால் வௌவால்கள் இருந்திருக்காது. மனிதர் நடுமாட்டம் இல்லாதனால தான் இந்த அளவுக்கு வௌவால்கள் இருக்குது. இங்கேயும் ஒரு வழி போகுது பாருங்கள். இப்படி ஒரு வழி போதுங்க. இது வெளியிலேருந்து நம்ம இந்த வழியில் வரலாம். இந்த வழி ஒன்று இருக்குது. இது போன்ற பக்கவாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிளவுகளில் தான் நிறைய பாம்புகள் வந்து இருக்கும். நிறைய என்ட்ரன்ஸில் தான் அதிகமாக பாம்புகள் இருக்கும் இது போன்ற குகைகளில். ஏன்னா வௌவால்களோட எச்சம் நிறைய இருக்குது, புறாக்கள் இருக்குது. இது வரைக்குமே பார்க்கலாம். இதெல்லாம் நெருப்பு பார்த்து வச்சுருக்காங்க. மனிதர்கள் இங்கே வந்து புதையல் வேட்டை செஞ்சுருப்பாங்களே, அப்போ நெருப்பு பார்த்து வச்சுருப்பாங்க. இந்த குகையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னா இதுதான். இங்கே நம்ம பார்க்கலாம், சிவபெருமானுடைய ஒரு சுயம்பு லிங்கம், ஒரு சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு. இந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்திலே சுயம்பா தோன்றிய ஒரு நாகத்தோடைய ஒரு நாகம் வந்து படம் எடுத்து இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாகம் பாருங்கள், அங்கே பிணிஞ்சு இருக்கிற மாதிரி. இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம், நாகம் பிணைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது. நான் முன்னாடி போய் காட்டுறேன். இந்த இடம் பாருங்கள், உள்ள இது வரைக்கும் புதையல் வேட்டை நடந்திருக்கு. அங்கே பாருங்கள், கட்டைகள் எல்லாம் இருக்குது, உள்ள வௌவால்கள் இருக்குது நிறைய. இது வரைக்கும் தோண்டி பார்த்துருக்காங்க ஏதாச்சும் புதையல் கிடைக்குமான்னு சொல்லி. கோணி பாருங்கள், ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் மக்கள் இன்றைக்கும் வழிபடுறாங்க போல இருக்குது. எங்கேயும் குகை இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன குகைகள். இந்த பக்கமாக ஒன்று போகுது, இந்த பக்கம் ஒன்று, அதான் வெளியில் போகக்கூடிய வழி. இது வந்து சுயம்பு வடிவில் அப்படியே நாகம் படம் எடுத்த மாதிரி இருக்குது. அது பக்கத்துலேயே அப்படியே சுயம்பு வடிவிலான ஒரு சிவலிங்கம். மக்கள் இன்றைக்கி இந்த பகுதியில் வந்து இங்கே வழிபடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பார்த்தா தெரியுது. ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் யாரோ வந்து வழிபட்டு இருக்காங்க. இப்படி நம்ம உள்ளே வந்தோம். உள்ளே வந்ததுமே நமக்கு இடது பக்கமாக இந்த வழி இருக்குது. அப்படியே வந்தோன்னா இந்த பக்கம் போனால் தான் நம்ம சிவலிங்கத்தை பார்த்தோம். அப்படியே பக்கத்திலே நமக்கு இப்படியே வழி போகுது. இங்கேயும் சின்ன சின்ன குகைகள் இருக்குது. மேலே பாருங்கள், இங்கேயும் ஏதோ பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. ஓ, இது எல்லாமே புதையல் தோண்டி வச்சுருக்காங்க, புதையலுக்காக. இது வரைக்குமே புதையல் வேட்டைக்காக தோண்டி பார்த்துருக்காங்க. இதோட முடியுது. அப்படியே நம்ம போகலாம். பார்த்துருப்பீங்க, ஆதி மனிதர்கள் வாழ்ந்த இந்த குகை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது போன்ற நிறைய குகைகள் நம்முடைய காணொலியில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். என்ட்ரன்ஸ் பாருங்கள், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே போய்ட்டு இதெல்லாம் ஷூட் பண்ண எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. எல்லாம் வீடியோவில் எவ்வளோ நேரத்தில் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்முடைய காணொலிகளை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து நினைந்தீர்கள். இணைந்த பயணிப்போம் இந்தியன் ட்ராவலர்ஸ். இஸ்டர்ன் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர்.